வந்திருக்கிறோம். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க ரொம்ப நாளா கலங்கிட்டு இருக்கலாம், கண்ணீரோட இருக்கலாம், வேதனையோட இருக்கலாம், தீராத பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், பிள்ளைகளால அல்லது குடும்ப உறவினர்களால ஏதோ ஒண்ணுல உங்க மனம் கலங்கிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குதுங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு வந்த வீட்டுல எப்போதுமே சமாதானம் தான். இயேசு வந்த வீட்டுல எப்போதுமே ஆறுதல் தாங்க. அந்த இயேசுநாதர் நம்ம குடும்பத்துல நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா காயங்கள் எல்லாம் மாறி, துக்கங்கள் எல்லாம் மாறி சந்தோஷம் உண்டாகுங்க. அதுதான் இன்னைக்கு நாங்க அறிவிக்க வந்திருக்கிறோம். ஒரு பாடல் படிக்கிறோம், நீங்க கேளுங்களேன். ஒருவேளை நீங்க வீடுகள்ல இருந்தாலும் நாங்க படிக்கிற பாடல்களை கேளுங்களேன். இந்த பாடல் மூலமாய் உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது. ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கும் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கும் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். எங்க ஊர் கல்லூத்துல நாங்க இருக்கிறோம். ஒரு சாட்சி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே எனக்கு சரீரத்தில் ஒரு கட்டி இருந்துச்சு. அந்த கட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏசப்பாட்ட சொல்லி ஜெபம் பண்ணோம். நாங்கள் எந்த மருத்துவமனையிலையோ 4-5 மருத்துவமனையில் பார்த்தோம். அந்த கட்டியை ஒரு சைடோட எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பாட்ட நாங்கள் சொல்லி கதறி அழுதோம், நானும் என் கணவரும். அப்போ அந்த ஏசப்பா எனக்கு பயமா இருக்கு, இந்த கட்டியை ஏசப்பா இது வந்தா இந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் முடியும்னு சொல்லுவாங்க. டாக்டர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு. எனக்கு பயமா இருக்கு, இந்த மருத்துவத்துக்கு போகிறதே எனக்கு பயமா இருக்குன்னு நான் ஏசப்பாட்ட டெய்லி அழுவது உண்டு ஒரு மாசத்துக்கிட்ட. அப்போ ஏசப்பா உன் கண்ணீரை கண்டே உனக்கு சுகம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தையின்படி எனக்கு சுகம் தந்தார் ஏசப்பா. ஆஸ்பத்திரிக்கு போகாமையே அந்த கட்டி எனக்கு கரையும்படியான உதவி செய்தார். இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவர்கிட்ட கேளுங்க, என்னது கேட்டாலும் கிடைக்கும். தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார்.
கேட்டிருப்பீங்க அப்படிதானே? அவங்களுக்கு ஒரு கட்டி இருந்துச்சுதான், அவங்க கலங்கி இருந்தாங்க. நம்ம உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சா எல்லாருக்குமே கலக்கம் வரதானங்க செய்யும். அது நல்ல கட்டியா, கேன்சர் கட்டியா, அப்படித்தானே இருக்குங்க. அவங்க 2 பிள்ளைங்களை வச்சிருக்காங்க, 2 பிள்ளைங்களும் வளர்ந்த பிள்ளைங்க. எல்லாருக்குமே ஒரு கலக்கம் வரதானே செய்யும். அவங்களுக்கு ஒரு ரட்சகர் இருந்தாருங்க. அந்த அக்கா சாட்சி சொன்ன அக்கா பேரு மீனா. அவங்களுக்கு ஒரு ரட்சகர் உண்டு, அவங்களுக்கு ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுள் இயேசு. அவங்க ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே அந்த கட்டி மறைஞ்சிருச்சு. அவங்க ஆபரேஷன் பண்ணணும்ன்ற சூழ்நிலை கூட மாறிடுச்சு. ஐயா, நாங்க விளையாட்டுக்கு சொல்லல, நாங்க ஏதோ சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல, நாங்க உண்மையையும் சத்தியத்தையும் இந்த நேரத்துல நாங்க அறிவிக்கிறோம். உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழியை நாங்க காட்ட வந்திருக்கிறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நான் கூட சாம்பார் வடகரையில ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். நிறைய கோயில்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம், நிறைய அன்னதானங்கள் பண்ணிருக்கிறோம். அந்த ஊர்ல முக்கியமான பொறுப்புல எங்க அப்பா இருந்தாங்க. நிறைய கோயில்களுக்கு கட்டணும்னா எங்க அப்பா கிட்ட தான் வந்து பணம் வாங்குவாங்க. அப்படியே ஒரு பெரிய வசதியா இருந்தோம். காரணமே இல்லாம என்னுடைய தங்கச்சி ஒருத்தி இறந்து போனா. எங்க அப்பாவுக்கு கேன்சர் கட்டி வந்துச்சுது. இதே மாதிரிதான் கலங்கி இருந்தோம். கேன்சர் அப்படின்னு உடனே எல்லாருமே நம்ம முடிவு பண்ணிடுவோம், அப்படிதானே, இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. எங்க அப்பாவுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என் தங்கச்சி இறந்து 1 வருஷத்துக்குள்ள எங்க அப்பாவுக்கு கேன்சர். நாங்க எல்லாருமே கலங்கி போயிருந்தோம். அவ்வளவு பெரிய குடும்பத்தை எங்க அப்பாவால தாங்க வழி நடத்த முடியும். நாங்க எல்லாம் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தோம். எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கூட்டு போறது கூட எங்களுக்கு விவரம் பத்தாது பாருங்க. நாங்க ஆண்டவரை தாங்க பிடிச்சோம், ஆண்டவர் தான் நோக்கி நாங்க பார்த்தோம். அவர் கண்கள் எங்களுக்கு இரக்கம் கிடைச்சது. டாக்டர் சொன்னாங்க, இன்னும் 1 மணி நேரத்துல உங்க அப்பா இறந்துருவாங்க, அவங்க அசைவு இல்லாம ஆயிட்டாங்க, கண்ணு மூடிடுச்சு, உங்க அப்பா இங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க கதறி ஜெபிச்சோம். ஜெபிச்ச உடனே எங்க அப்பா உயிரோட வந்தாங்கங்க. நீங்க அதாங்க நாங்க சொல்றோம், நாங்க உண்மையை அறிவித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவானவருக்கு ஒரு பேர் உண்டுங்க, அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன். எந்த சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரியுங்க, தேவையில இருக்கீங்க, தேவையில இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. உங்க தேவையோட பதில் என்ன தெரியுமாங்க? அது இயேசுதான். உங்க தேவையோட பதில் இயேசுதான். நீங்க ஏசப்பா கிட்ட வாங்க, ஏசப்பாவை தெய்வமா ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிடுங்க. உங்க தேவை அதுதாங்க, உங்க தேவை அதுதான். உங்களுடைய தேவை ஆறுதலா இருந்தா இயேசுவானவர் ஆறுதல் கொடுப்பாரு. உங்க தேவை சுகமா இருந்தா இயேசுவானவர் சுகம் கொடுப்பாரு. உங்க தேவை கடன் பிரச்சனையா இருந்தா அந்த கடன் பிரச்சனையில மாற்றுவாரு. உங்க தேவை உங்க கணவருடைய குடிப்பழக்கம் மாறணுமா அப்படின்றதா அதையும் மாற்றுவாரு. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் எங்க வாழ்க்கையில நாங்க அந்த நன்மையை நாங்க ருசித்து பார்த்துதான் பாருங்க. இன்னைக்கு நாங்க இந்த தெருக்கள்ல நின்று உங்களுக்கு நாங்க கைகளை உயர்த்தி சந்தோஷமா அறிவிக்கிறோம். நாங்க எங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு சாட்சி உண்டுங்க. எல்லாருமே ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்று கொண்டு இருக்கிறோம். திகட்ட நாங்க நன்மையை பெற்றுக்கொண்டுதான் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு முன்பதாக நாங்க அறிவிக்கிறோம். அப்போ நீங்க சொல்லலாம், ஏமா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நாங்களும் இந்த மாதிரி நிறைய நன்மையை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நாங்க ஏசப்பா கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டோம் நிறைய, அதனால அங்க வந்திருக்கிறோம்ன்றது உண்மை. ஆனா நாங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறோங்க, அவர் இயேசுதான் கடவுள் அப்படின்னு நாங்க கண்டு கொண்டோங்க. அதனாலதான் நாங்க வந்திருக்கிறோம். நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி பண்ணாத பாவமே கிடையாது. ஒரு வாலிப பிள்ளை என்ன பாவத்தெல்லாம் பண்ணுவாளோ அந்த எல்லா பாவத்தையும் நான் பண்ணேங்க. இயேசுவ நான் தெய்வமா ஏற்றுக்கொண்ட உடனே இந்த இயேசுவானவர் என் வாழ்க்கையில என்ன தெரியுமா செஞ்சாரு? பாவத்தை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு சொன்னாருங்க. அவர் சொன்னது மட்டும் இல்ல, பாவத்தை நான் ஒவ்வொன்னா விடுவதற்கு எனக்கு உதவி செய்தார். கெட்ட நண்பர்களை என்னிடத்துல இருந்து பிரித்தார். பரிசுத்தமாய் வாழ எனக்கு ஒரு ஆசையை தந்தார். டிவி பார்க்காம சினிமா பார்க்காம எந்த வாலிப பிள்ளையாவது இருக்குமாங்க? எனக்கு அந்த உணர்வை தந்தார். பரிசுத்தமா வாழணும்ன்ற ஆசையை தந்தார். என்னுடைய வாயின் வார்த்தைய நடக்கைய மாத்தினார். உண்மையா வாழணும்னு சொல்லி எனக்கு உணர்வை தந்தாருங்க. நான் ஏசப்பாவை இன்னைக்கு கைகளை உயர்த்தி இயேசுதான் கடவுள்னு சொல்றேன். எந்த இடத்துல ஒரு கடவுள்னு கண்டு கொண்டேன் அப்படின்னா என்னை ஒரு பரிசுத்தமாய் மாற்றினாருங்க. பாவியா இந்த என்னைய பரிசுத்தமாய் மாற்றினார். என் பாவத்தை நான் விவரிச்சேன்னா உங்களுக்கு கூட சீன் இருக்குங்க. என் குடும்பம் கூட என்னை ஏத்துக்கிடாது. அவ்வளவு பாவத்தை செஞ்ச என்னைய பரிசுத்தமாய் மாற்றினார். என்னையால இப்ப பாவம்லாம் செய்ய முடியாதுங்க, பாவம்லாம் செய்ய முடியாது. ஏன்னா பரிசுத்தத்தின் மேல விருப்பத்தை கொடுத்துட்டார். என்னைய பரிசுத்தமாய் மாத்திட்டார். அவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிச்சுட்டார். என்னைய பரிசுத்தமாய் மாற்றினார். பாத்தீங்களாங்க, நான் எவ்வளவு ஒரு கொடும் பாவியா இருந்தேன். கூசாம போய் சொல்லுவேங்க, அடங்காப்படாரியா இருப்பேன், ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறவளா இருப்பேன், கெட்ட பிள்ளையா இருப்பேன். என்னை எல்லாவற்றிலையும் மாற்றி 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 எனக்கே பிடிக்கிற ஒரு சாயல் என்னை கொண்டு வந்தார். பாத்தீங்களாங்க, அந்த இடத்துலதான் இயேசுவை நான் தெய்வமா கண்டு கொண்டேங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வழிபாடுகள் நம்ம செய்திருக்கிறோம். இப்படி நான் மனம் மாறினது இல்லைங்க, இப்படி நான் மாற்றம் அடைந்தது இல்லை. ஆனா அந்த தெய்வத்துக்கிட்ட வர 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 நம்ம நல்லவங்களா மாறுறோமே,
மன்னிக்கணும்னு சொல்லுதே, பிறர் கோவப்பட்டாலும் அதை பொறுத்துக்கிடணும்னு தோணுதே, எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களை புரிந்து கொள்ளணும்னு தோணுதே. இந்த உணர்வெல்லாம் இயேசுவானவர் கொடுத்தாருங்க. நம்ம இருதயத்தை நல்ல இருதயமா மாற்றுதாருங்க. இந்த இடத்துல நாங்க இயேசுவை நாங்க கடவுளா அறிந்து கொண்டோம். ஏசப்பா எங்களுக்கு எண்ணற்ற நன்மை சொன்னா சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருத்தர் கையிலையும் நான் மைக்க கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு விடிய விடிய சொல்லலாம், அவ்வளவு நன்மைகள் சொல்லி மாளாது. ஆனா நாங்க கண்டு கொண்ட இடம், அவர் கடவுள் அப்படின்னு கண்டு கொண்ட இடம் எங்கன்னா, எங்களை சுத்திகரித்ததுல, எங்களை பரிசுத்தமாய் மாற்றினதுல, அங்கதான் நாங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இயேசுவானவர் எங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஐயா, குடி போதையில இருக்கிறாங்களா? குடும்பத்தினர் யாராவது குடும்ப உறவுகள்ல பலவீனமா இருக்கிறீங்களா? குடும்ப பிரச்சனைகள் இருக்குதா? இயேசுகிட்ட வாங்குங்க. இயேசுவால தாங்க நன்மை செய்ய முடியும். நம்ம குடும்ப பிரச்சனைகளை மாற்றி பரிசுத்தமடைய வைத்து பாவ மன்னிப்பை தந்து ஒரு நல்ல வாழ்க்கையை இயேசுவால தான் தர முடியும். இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கான பதில் இதுதான். உங்க கலக்கத்திற்கான பதில் இதுதான். உங்க விடுதலைக்கான வழி இதுதான். உங்க வாழ்க்கைக்கான பாதை இதுதான். இயேசுதான் அந்த பாதை, இயேசுதான் அந்த வழி. இயேசுவினிடத்துல வந்தாதான் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும். இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். உங்களுக்காக நாங்க ஜெபித்து நாங்க நிறைவு செய்யறோம். சரியா? அன்பான ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் கிரியை செய்யுங்கப்பா. இவங்களை ஆசீர்வதிங்க. உங்க வேலையை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, போக்குவரத்தை ஆசீர்வதிங்க. குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். நோய் தீராத வியாதி இருக்குமானால் மாறட்டும், பாவ பழக்கங்கள் இருக்குமானால் மாறட்டும். ஆண்டவரே வாங்க, இவங்க தெய்வமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்க எங்களுக்கு தந்த அந்த நல்ல வாழ்க்கையை இவங்களுக்கும் கொடுங்க. இசப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற கடவுள். அந்த ஆசீர்வாதத்தை இவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாங்க இன்னைக்கு இவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுங்க, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நாங்க கல்லுத்து சபையாரா இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கிறோம், இந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், இவங்க வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். உங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறோம். நீங்க ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. அவரை நம்புங்க. அவர் உங்களை உயர்த்துவார். தேங்க்யூ.